நுண்ணறிவு காலம்னா என்ன? நாம் எந்த வகையான காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம்? பார்த்தோன்னா இன்னைக்கு காலமே மாறி போயிடுச்சு. ஒரு காலத்தில் பக்கத்து தெருவில் நாம் போய் ஒருத்தரை பார்க்கணும்னா எழுந்து நடந்து அடுத்த தெருவுக்கு போய் தான் பார்க்க போவோம். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு ஃபோன் காலில், தலைவா எங்கே இருக்கிறீங்க, அவர் அடுத்த தெருவிலேருந்து இங்கே வந்து சந்திச்சுக்கிறார். இப்படித்தான் காலம் என்று உருவாகி கொண்டிருக்கிறது. அதிலும் இப்போது ஏஐ, நம்ம சிரிச்சோம்னா அதுவும் சிரிக்குது, நம்ம அழுதோம்னா அதுவும் சிரிக்குது, நம்மளுடைய புகைப்படத்தை கொடுத்தோம்னா அது ஒரு புகைப்படத்தை வித்தியாசமாக கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்படியான காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக கூகுள் தேடல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, மனிதன் கட்டமைத்ததை நம் தேடலுக்கு அதையே திரும்ப காட்டும் தன்மையுடையது. ஆனால் ஏஐ அப்படி அல்ல. அதுவே கட்டமைத்து மனிதனுக்கு தேவையானதை கொடுக்கும். மனிதன் சிந்திப்பதை அப்படியே சிந்திக்கும். ஜெனரேஷன் மாற மாற நம் காலத்தின் தேவைகளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்போது ஏஐ. ஆனால் இந்த நுண்ணறிவு காலம் எவ்வளவுதான் மாறினாலும் ரெண்டு விஷயங்களில் நம்மிடம் அது தோற்று போகும். ஒன்று மனித உணர்ச்சி, இன்னொன்று பகுத்தறிவு. இது நுண்ணறிவு காலத்தில் அந்த ஏஐக்கு கிடையாது. செயற்கை நுண்ணறிவை விட மனித மனம் ஆழமானது. ஆம், மனித மனம் எப்போதுமே ஆழமானது. அந்த செயற்கை நுண்ணறிவு உண்மைதானா அப்படின்னு நம்ம கண்டறியறதுக்கு மனிதன் தேவை. அந்த மனிதனுக்கு தான் இருக்கிறது பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவை கொண்டுதான் நாம் ஆராய வேண்டியிருக்கிறது. அதைத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம் முப்பாட்டன் வள்ளுவ பேராசான் சொல்கிறான், எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று அழகாக சொல்கிறார் குறள் எண் 423. நீங்க என்னதான் நுண்ணறிவு வந்தாலும் கடைசியில் நாம் ஆராய்ந்து செய்வது மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் எவரிடம் சொன்னாலும் அதை அப்படியே நம்பாமல் அதன் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அறிவதே உண்மையான அறிவாகும். அதுதான் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிற உண்மையை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே, இப்ப தோன்றிய ஏஐக்கு முன்னாடியே சொல்லிட்டான் நம் வள்ளுவ பேராசான். இதற்கு மேல என்ன சொல்லணும்? மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லிட்டான். அதேதான் தொல்காப்பியர் அழகா சொல்கிறார். மனிதன் எனும் சொல் மன உணர்வை சிறப்பாக உடையவன் என்று தொல்காப்பியர் கூறுகிறார். ஒன்றறிவு அதுவே, உற்றறிவு அதுவே, இரண்டறிவு அதுவே, அது ஒரு நாவே, மூன்றறிவு அதுவே, அவற்றொரு மூக்கே, நான்கறிவு அதுவே, அவற்றே கண்ணே, ஐந்தறிவு அதுவே, அவற்றொரு ஐவியே, ஐம்புல அறிவிடை. இப்படியெல்லாம் சொல்லி வந்த தொல்காப்பியர் கடைசியில் முடிக்கிறார், ஆறறிவே அதுவே, அவற்றொடு மனனே, ஓர் நெறிதன் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே என்று சொல்லும் போது அந்த ஆறாம் அறிவு அங்கே நிற்கிறது. நம்முன் அந்த ஏஐயும் இந்த தொழில்நுட்ப காலமும் நுண்ணறிவு காலமும் நம்முடைய பகுத்தறிவின் முன் தோற்று போகிறது. எப்படியெல்லாம் தோற்று போகிறது என்பதற்கு நம் முப்பாட்டங்கள் ஏற்கனவே எழுதி வைத்து சென்று விட்டார்கள். இது ஒன்றும் புதியதான ஒன்றே அல்ல என்பதற்கு இதுவே சாட்சி. இப்போது அதே போல சவசக்தி பாலா அப்படிங்கிற ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் படிக்கின்ற ஒரு 11ஆம் வகுப்பு மாணவி, நம் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மாணவி, சூப்பர் ஐடியா என்று ஒரு 10 கதைகள் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தின் பெயர் சூப்பர் ஐடியா. அதில் 10 கதைகள் இருக்கின்றன. அந்த கதைகளில் ஒரே ஒரு கதை கடற்பறவை. ஒண்ணுமே கிடையாது. ஒரு 11ஆம் வகுப்பு மாணவிக்கு ஒரு கதையில் இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கிறதா என்று ஆச்சரியமாக இருந்தது. மீனவன் அந்த கடலை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறான். ஒரு மீனவன் கடலை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறான்.
அவன் அந்த கடலை உற்று நோக்கி கொண்டிருப்பதையே ஒரு கடற்பறவை பார்த்து கொண்டிருக்கிறது. அவன் கடலை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறான். இந்த செயல் தினமும் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த மீனவனை ஒரு கடற்பறவை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறது. கொஞ்ச நாள் செல்கிறது. அப்போது அந்த கடற்பறவை மெதுவா வந்து அந்த மீனவனிடம் கேட்கிறது, நான் உங்களை தினமும் இங்கே பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீங்கள் தினமும் இங்கேயே சும்மாயே இருக்கிறீங்க, ஏன் இந்த கடலுக்குள்ளே போய் மீனை பிடிச்சா என்ன, ஏன் மீனை பிடிக்க மாட்டீங்களா, இல்லை ஏதாவது வேலை பார்த்தா என்ன, எதுவுமே பார்க்க மாட்டேங்கிறீங்க, தினமும் இந்த கடலை உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வைக்குது அந்த கடற்பறவை. அப்ப அந்த மீனவன் சொல்கிறான், கடல்னா அங்க பாருங்க அலைகள் அடிச்சுக்கிட்டே வருது பாருங்க, எனக்கு அலைகள்னா பயம். சுனாமி வந்துச்சு பாருங்க, அந்த சுனாமி 2004 அப்ப அந்த சுனாமினா எனக்கு பயம், சுனாமி வந்துருமோங்கிற பயம். கடலுக்குள்ள திமிங்கலம் இருக்குமாமே, அந்த திமிங்கலை பார்த்து எனக்கு பயம். இப்படி பயம் 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 அப்படின்னு ஒவ்வொன்றா அந்த கடற்பறவையிடம் அந்த மீனவன் சொல்லிக்கொண்டே வருகிறான். அப்போது அந்த கடற்பறவை ஒரு சிறிய கேள்வியை மட்டும் எழுப்புகிறது. நான் 5 அறிவு படைத்த ஒரு சாதாரண கடற்பறவை, 5 அறிவு படைத்த ஒரு சாதாரண கடற்பறவை நான். பாருங்கள், இங்கிருந்து வான் நோக்கி பறக்கிறேன், எனக்கு பயம் இல்லை, எனக்கு சிறகுகள் மட்டும்தான் இருக்கிறது. பாருங்க, வான் நோக்கி பயக்கிறேன், எனக்கு தயக்கம் இல்லை, எனக்கு அச்சமும் கிடையாது, என் விருப்பம் போல என் வாழ்நாளை எங்க வேணாலும் போகலாம் அப்படின்னு அந்த கடற்பறவை சொல்லுது. அந்த கடற்பறவை சொல்கிறதை 6 அறிவு உள்ள மனிதன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அப்போது அந்த கடற்பறவை சொல்கிறது, என்னால் மட்டும் பறக்க முடிகிறது, ஏன் 6 அறிவு படைத்த உங்களால் முடியாதா? ஒரே ஒரு கேள்வியை வைக்கிறது. அந்த சபசக்தி பாலா அப்படிங்கிற அந்த பொண்ணு ஒரே ஒரு கேள்வியை எழுப்பி நம் நெஞ்சமெல்லாம் உட்கார வைக்கிறது. ஒரு 11ஆம் வகுப்பு சிறுமியால் ஒரு சிறுகதையை இவ்வளவு அழகாக எழுத முடிகிறதா? அப்போது அந்த மீனவன் சொல்கிறான், எனக்கு பயம் பயம்னு இருந்துக்கிட்டேன், ஆனால் உன்னைய பார்த்து இப்போ எனக்கு அந்த பயம்லாம் போயிடுச்சு, நான் நாளையிலிருந்து கடலுக்கு செல்வேன், மீன் பிடிப்பேன், பயமில்லாம இருப்பேன், எனக்கு இப்போதைக்கு தெம்பு கொடுத்துட்ட, நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிய அந்த மனிதன், 6 அறிவு படைத்த மனிதன், மறுநாளிலிருந்து அந்த மீனவன் கடலுக்குள் செல்கிறான், மீன்களை அள்ளி எடுக்கிறான். இதற்கு காரணம் என்ன? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. அந்த 6ஆம் அறிவை தூண்டிவிட்டது அந்த 5ஆம் அறிவு. ஒரு சிறுமியினுடைய கேள்வி, ஒரு சிறுமியினுடைய துணிச்சல் ஏஐக்கு கிடையாது, தொழில்நுட்பத்துக்கு கிடையாது. அந்த பெண் அங்கே நின்று கொண்டிருக்கிறது. சபசக்தி பாலாகிற ஒரு அரசு மேல்நிலை பள்ளியாளர், இவங்களால மட்டும்தான் முடியுது. அரசு பள்ளி மாணவர்களால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு இது ஒரு சாட்சி. அது தொழில்நுட்பத்தையும் விஞ்ச முடியும். இப்படி அந்த அந்த பெண்ணுக்கு உற்ற துணையாய் இருந்து இருந்தவர் மதிப்பிற்குரிய நல்லாசிரியர் விருது பெற்ற மாலதி டீச்சர். அவங்க மஞ்சள் பை என்கிற நூலையும் வெளியிட்டிருக்கிறார். ஒரு 11ஆம் வகுப்பு மாணவியிடமிருந்து கேள்வி, அந்த கேள்வியின் மூலமாக இந்த சமுதாயத்தையே மாற்ற முடியும் என்பதற்கு இது ஒரு சாட்சி. இப்படித்தான் நம் சமூகம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இதே போன்றுதான்
வள்ளுவ பேராசான் அவனுடைய ஒவ்வொரு வரிகளிலும் திருக்குறள் சொல்லாத ஒரு பயனில்லை, திருக்குறள் சொல்லாத கருத்து எதுவுமே இல்லை என்பதற்கு இன்னொரு சாட்சியுமாகிறது. மனிதன் எப்போதும் தான் செய்யும் பணியை முடிச்சிடணும், வேகமாக முடிச்சிடணும், ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடணும், அதே நேரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக முடிச்சிடணும், பயனுள்ளதாக முடிச்சிடணும். வசதியான ஒன்றை தேடுகிறான். அந்த வசதியான ஒன்றை தேடுவதற்கு வரலாறு நமக்கு ஏதாவது ஒன்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது. வளர்ச்சிக்கான அழுத்தம் மனித குலத்தை புதிய மற்றும் சிறந்த செயல்கள் மூலம் செய்வதற்கான வழிகளை தேடச் செய்கிறது. இதன் காரணமாக தான் மனிதனால் வடிவமைக்கப்பட்ட இயந்திரங்கள் நிரூபிக்கப்பட்ட ஒரு நுண்ணறிவு, அதுக்கு பெயரிடுகிறான் செயற்கை நுண்ணறிவு என்று. இது மனித மனத்தின் இயற்கையான நுண்ணறிவின் அறிவாற்றலினுடைய திறன்களை பின்பற்றி சொல்வதை இன்று நாம் சொல்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவன் 421வது குறளில் சொல்கிறான், அறிவற்றங்காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்க லாகா அரண் என்று முடிக்கிறான். நாம் தொழில்நுட்பத்தை இன்று பேசுகிறோம், அவன் அன்றே பேசுகிறான். அதே அறிவு ஒரு சிறுகதையில் என்னவாகிறது என்பது பார்ப்போம். அண்ணாந்தாள் என்று ஒரு சிறுகதை. அந்த சிறுகதையை எழுதியவர் செவல்குளம் செல்வராசு. கிருஷ்ணவேணி கோட்டியப்பன் அப்படிங்கிற ஒரு 2 பேருக்கு கல்யாணம் ஆகுது. அந்த கல்யாணம் ஆவதற்காக என்ன நடக்கிறது என்பதுதான் இந்த குட்டி கதை. இந்த கிருஷ்ணவேணி செவல்குளத்தை சார்ந்தவள், கோட்டியப்பன் பால்வண்ணநாதபுரத்தை சார்ந்தவர். இந்த பால்வண்ணநாதபுரம் எங்கு உள்ளது என்றால், சங்கரங்கோயில் பருவக்குடி முக்குரோட்டிலிருந்து கிழக்கே சென்றால் பால்வண்ணநாதபுரம். முதலில் பருவக்குடி முக்குரோடு, அடுத்து கோதை நாச்சியார்புரம், அடுத்து பால்வண்ணநாதபுரம், இப்படி அப்படி பிரிஞ்சு போகும். ஆனால் இந்த கதை மாந்தர் கிருஷ்ணவேணி திடுதுப்புன்னு எந்திரிச்சு அந்த அதிகாலை வேளையில் புகுந்த வீட்டிலிருந்து கிளம்பி வர்றா. கிளம்பி வரும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, இப்போ தானே ராஜபாளையம் பஸ் கிட்டாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறார். ஐயோ, நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வரணுமே, வெயில் அடித்து கொண்டு இருக்கிறது. அந்த வெயிலோடு வெயிலாக நடந்து வந்து கொண்டு இருக்கிறாள் கிருஷ்ணவேணி. கிருஷ்ணவேணி நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போதே அவள் மனசுக்குள்ள 1000 ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்குது. அவள் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கிற ஒரு பெண்மணி, 12 வரைக்கும் படிச்சிருக்கிறா. 12ஆம் கிளாஸ் படித்து முடித்த உடனே அவங்க அப்பா என்ன செய்கிறாரு, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். கல்யாணம் பண்ணி சொல்லி கொடுத்துடணும்னா நமக்கு நகை நட்டு வேணுமே, நகை நட்டு இல்லையே என்று இது பண்ணும்போது அவங்க சொந்தக்காரங்க மூலமாக கோட்டியப்பன்கிறவர் வந்து அவரை மணமகனாக அடையாளம் பார்க்குறாங்க. அப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம், அப்போ நகை நட்டு என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவள் தம்பிக்கோ இவளுக்கோ அந்த கோட்டியப்பனை பிடிக்கவில்லை. ஆனால் அவங்க சொந்தக்காரங்கள்லாம் சேர்ந்து அவளை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. பொதுவாக கிராமத்து பெண்களிடம் 3 விதமான ஆசைகள் இருந்து கொண்டே இருக்கும். என்னென்ன ஆசைகள் என்று பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை படிச்சிருக்கணும் 1, 2வது மாப்பிள்ளை பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கணும், 3வது அவர் வேலைக்கு போகணும். வேலைக்கு போகிறதோடு மட்டும் இல்லாமல் அவருக்கு 2-3 வண்டி இருக்கணும். இது சாதாரண ஒரு கிராமத்து பெண்ணினுடைய ஆசை. அவன் இப்படியெல்லாம் எதிர்பார்த்தா கிருஷ்ணவேணி. ஆனால் அதற்கு மாறாக நடந்தது. கோட்டியப்பன் என்கிற ஒருத்தர் அவருக்கு மணமகனாக கிடைத்தது. அவர் எப்படி இருக்காரு, வழுக்கை தலையோட தொப்பையோடு இருக்கார். ஆனால் அவங்க அம்மாவுக்கு விருப்பம் இல்லை, அவங்க அப்பா இல்லை பிள்ளைக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சு குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்குது. 3 மாதம் ஆச்சு, அவள் வீட்டுக்கு போகலை. ஒரு நாள் அவளுக்கு
தலைவலி வந்து அதிகாலையில் ரொம்ப டயர்டாகி படுத்துடுறான். வீட்டுக்குள் படுத்து கொண்டு இருக்கும்போது அந்த வீட்டினுடைய மூத்தவர், அதாவது அந்த கிழவி, வீட்டில் எப்போதுமே வயசானவங்க இருப்பாங்களா, அந்த கிழவி சொல்லுது, என்ன ஒரு வேலையும் பார்க்க மாட்டாங்க, இவ எந்த வேலையும் செய்ய மாட்டாங்கால, எல்லா வேலையும் நான் தான் பார்க்க வேண்டியிருக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரே சச்சரவு, ஒரே சண்டை, சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா. இவாளுக்கு வெளம் வந்துடுது. வந்த உடனே அதிகாலையில் அந்த அன்னைக்கில் யார்கிட்டையும் சொல்லாமல் இப்படி கிளம்பி வர்றான். செவல் குளம் எங்கே இருக்குது அப்படின்னா, பால்வண்ணநாதபுரத்திலிருந்து கலிங்கப்பட்டி போய், கலிங்கப்பட்டியிலிருந்து கர்சக்குளம் போய், கர்சக்குளத்திலிருந்து செவல் குளம் போனால் 40 நிமிஷம். ஆனால் அங்கே போக முடியாத அந்த கிருஷ்ணவேணி, அதுக்கு வண்டி வேணும், போயிடலாம் 40 நிமிஷத்தில். அங்கே இப்படி போக முடியாதுன்னா இப்படி நடந்து வர்றா விருசு விருசுன்னு. இந்த செவல்குளம் செல்வராசு அந்த பால்வண்ணநாதபுரத்தை எழுதுகிற போது எனக்கு என்னுடைய பழைய நினைவுகள் திரும்புகிறது. என்னுடைய தந்தை 37 வருஷம் இந்த சங்கரன் கோவில் தாலுகாவில் கிராம நிர்வாக அதிகாரியாக இருந்தவர். அவர் அந்த கிராமத்தில் பணிபுரிந்தார். எங்கள் வீட்டுக்கு ரிஜிஸ்டர் வரும், அதில் பால்வண்ணநாதபுரம் என்று போட்டிருக்கும். ஒரு காலத்தில் டவுசர் போட்டு நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பால்வண்ணநாதபுரத்தை எப்போதோ கேட்டது. இந்த கதையை படித்தவுடன் எனக்கு இன்னும் கண்கள் குளமாகி போய்விட்டது. ஒரு முறை ஒரு துணை தாசில்தார் வேறொரு விஷயமாக எங்கள் அப்பாவை பார்க்க வந்திருக்க போது, எங்கள் அப்பா படுத்திருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி துணை தாசில்தார் வந்திருக்காங்க, அப்பாவால் எந்திக்க முடியாது, துணை தாசில்தார் வந்திருக்காங்கன்னு உடனே என்னை எழுப்பி உட்கார வையா அப்படின்னாங்க. எதற்காக என்ன, தான் பணியாற்றிய அந்த பணியின் மீது உள்ள நேர்மை, அந்த பணியின் மீது உள்ள கருணை, அந்த பணியின் மீது உள்ள அர்ப்பணிப்பு. உங்கள் பேர் என்னையா அப்படின்னாரு. அப்போ அந்த துணை தாசில்தார் பேர் சொன்னாங்க. என் பெயர் கருத்தபாண்டியன் என்று சொன்னார்கள். ஐயா வணக்கம் ஐயா. அப்பா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார், பிற்கானா என்ன? அப்பா அப்போதும் அந்த பிற்காவை பற்றி சொன்னார்கள். அப்போது எனக்கு பால்வண்ணநாதபுரம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இப்படி இந்த பால்வண்ணநாதபுரம் இப்படி ஒரு பக்கம் போனால், இப்படி ஒரு பக்கம் வரும்போது சங்கர் கோயில் சுற்றி போனால் 1.5 மணி நேரம் ஆகுமே அப்படின்னு சொல்லி வரும்போது இவ அப்படியே தன்னுடைய இயலாமையை சுமந்து கொண்டு வருகிறாள். ஐயோ என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த செவல்குளம் செல்வராசு ஒரு சொலவடை எழுதுகிறார். படித்த பொண்ணு நல்லா படித்தவன் பாட்டை கெடுத்தானா அப்படின்னு. இந்த சொலவடைகள் யாரால் எழுத முடியும்? கரிசல் மண்ணில் வாழ நம்மை போன்ற எழுத்தாளர்களால் மட்டும்தான் எழுத முடியும். அவள் வறுமையில் பிடிபட்டிருக்கும் போது, தீப்பெட்டி ஆபீஸில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போதும் அவள் பட்ட அந்த வேதனையை அவள் சொல்லிக்கொண்டே வருகிறாள். அப்போது கல்யாணம் செய்து வைக்கிறார்கள். வெயிலை பற்றி அவள் பேசும்போது அந்த தீப்பெட்டி ஆபீஸை பற்றி பேசுகிறது. கிராமத்து பெண் ஒரு ஆசையினுடைய எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் மாற வேண்டும் என்று சொல்லுகிற போது அவள் வெந்து தணிகிறாள். அப்போது அழுதாலும் அவதான் பிள்ளையை பெற வேண்டும், வாய் கருப்பட்டி கை கருணக்கிழங்கு, வேணி காசு கொடுத்தா செவக்குளம் பேங்கில் கிடக்கிற மாதிரில, இப்படியெல்லாம் அந்த கதை வரிகள் பேசிக்கொண்டே நகர்கிறது. எந்த ஆசையையும் இந்த எழுத்து எது வேணாலும் செய்யும் என்பதற்கு இவர் எழுதிய இந்த கதை ஒரு அத்தாட்சி. இதை ஒரு AI எழுத முடியாது. ஒரு பெண்ணின் மனக்குமுறலை, ஒரு பெண்ணின் வலியை, ஒரு பெண்ணின் அழுகையை, ஒரு பெண்ணின் ஆர்ப்பாட்டத்தை, ஆவேசத்தை எதுவுமே எழுத முடியாது. கவனக்குவிப்பாக்காகவும் ஆறுதலான சொல்லுக்காக நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே ஐயா, அன்பா ஒரு வார்த்தை பேசியிருக்கலாமே, நீ பேசலையே கோட்டியப்பா, அதற்காக என்று இந்த பெண்ணினுடைய மனதை அவள் பேசுகிறாள். அண்ணாந்தாள் என்றால்
மாடுகள் வேகமாக ஓடாமல் இருக்க ஓரிடத்தில் இருந்து மேய வேண்டும் என்பதற்காக கழுத்தில் இருக்கும் கயிற்றால் முன்னங்கால் ஒன்றிலோ அல்லது பின்னங்கால் ஒன்றிலோ கட்டி குனிந்தபடியே நடந்து செல்லச் செய்வது அப்படின்னு அந்த அண்ணாந்தாளுக்கு விளக்கம் கொடுக்கிறார். ஒரு பெண்மையின் பாடுபொருளை இந்த கதை முடியாது. அவள் எந்த நோக்கத்திற்காக வீட்டை விட்டு வெளியே வந்தாலோ மறுபடி கோட்டியப்பன் அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்கே கூட்டி போகிறான். அவள் சொந்த வீட்டுக்கு போகவில்லை, மாறாக கணவனோடு வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறாள் என்று அந்த கதை முடிகிறது. இதை A1 தொழில்நுட்பத்தால் எழுத முடியாது, A1 எழுத முடியாது. ஏனென்றால் இப்படியான கதைகளை மனித மனம்தான் எழுத முடியும். கூகுள் தேடல் மனிதன் கட்டமைத்ததை நம் தேடலுக்கு அதை திரும்ப காட்டும் தன்மை உடையது. மனித உணர்ச்சி அதற்கு கிடையாது. நம்ம நிலவு வானோட ஒப்பிட்டு எழுத சொன்னோம்னா ஒரு கவிதை வரும். என் பிள்ளைக்கு தாலாட்டு பாடுறோம், தாலாட்டு பாடிடும். உள்ளங்கையில் இருக்கும் உலகத்தை இந்த செல்போன் கொண்டு வந்துடும். தொழில்நுட்ப காலத்தில் எழுதி கொடுக்க என்ன வேணாலும் தொழில்நுட்ப காலத்தில் எழுதிடலாம். மனித மனத்தின் மனதை, உணர்வுகளை ஒரு காலத்திலும் ஏஐயால் என்னைக்குமே எழுத முடியாது. பாலசுந்தரம் எழுதிய பொன்னாறு என்ற ஒரு கதை, அந்த கதையில் வருகின்ற இந்த கதையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ரிக் வண்டி ஒன்று ஜெய்ப்பூரில் இருந்து டெல்லி செல்கிற வயல் விரைஞ்சு போய்கிட்டு இருக்குது. அப்போ போய்கிட்டு இருக்கும்போது அந்த ரிக் வண்டினா என்ன அப்படின்னா, நிலத்தடி நீரில் வந்து போர் போடுற எந்திரம். அந்த போர் போடுற எந்திரமெல்லாம் வந்து திருச்செங்கோடு சங்ககிரி சங்ககிரியில் தான் இந்த ரிக் வண்டி வந்து யூஸ் ஆகும். அப்போ இது வட மாநிலங்களில் போய்கிட்டு இருக்குது. அப்போ ரிக் வண்டி அங்கே உள்ள நிலத்தடியில் வந்து நீர் போட்டு போர் எந்திரங்களில் எடுக்கிறதுக்காக. இப்போ இந்த வண்டி எங்கே போகுதுன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் போய்கிட்டு இருக்குது. அந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து ஆல்சார் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்குது. அப்போ போய்கிட்டு இருக்கும்போது எங்கேயா வருது வண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்கணுன்னே அந்த இடத்துல வந்து அந்த ஆல்சாருங்கிற இடத்துல வந்து நிலம் போரிடுறதுக்காக குழிகளை தயார் பண்ணுறாங்க. இந்தந்த இடத்துல போடணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த வண்டி, அந்த ரிக் வண்டி அப்படியே உள்ளே வருது, போர் போடுறதுக்காக உள்ளே போய்கிட்டு இருக்குது. ராஜஸ்தானில் உங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய மலைகளும் பெரிய பெரிய மலைகளாக இருக்கின்ற அந்த ராஜஸ்தானில் இந்த வண்டி ஊடுருவி செல்கிறது. நாம் ராஜஸ்தான்னா பெரிய பெரிய நகரங்கள், பெரிய பெரிய வீடுகள், பெரிய பெரிய நகரங்களாக இருக்கும்னு நினைப்போம். ஆனால் அதற்கு மாறாக இப்படியான சின்ன சின்ன கிராமங்களும் இருக்கிறது. படிப்படியாக அந்த கிராமத்துக்குள் இந்த வண்டி உள்ளே நுழைகிறது போர் போடுவதற்காக. ராஜஸ்தான் மாநிலங்களில் தண்ணீரே கிடையாது, தண்ணீருக்காக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அலைந்து கொண்டிருக்கிறதுக்காக இவர்கள் ஆழ்துளை கிணறு இழுப்பதற்காக இந்த ரிக் வண்டி உள்ளே செல்கிறது. உள்ளே செல்லும் போது ஒரு இடத்தில் நடுவில் ஒரு வீடு இருக்கிறது. அந்த வீட்டை தாண்டி தான் அந்த ரோட்டுக்கு போக வேண்டும். அங்கே தான் வந்து நிலத்தடியில் அந்த நீரை போரிட வேண்டும். ஆனால் அந்த இப்போது தடையாக இருப்பது அந்த வீடு. என்ன செய்வது என்று அந்த ஊர் மக்கள்லாம் கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது இந்த வீட்டை எடுத்துடணும், வீட்டை எடுத்தா தான் இந்த ரிக் வண்டி அங்கே போய் போர் போடும், இல்லைனா போர் போட முடியாது, தண்ணி எடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அப்போ இந்த வீடை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. ஊர் மக்கள்கிட்ட சொன்ன உடனே ஊர் மக்கள் டகடகடன்னு போனாங்க. ஒரு 2-3 நிமிஷத்தில் அவங்க சொல்லி முடித்த உடனே ஒரு அரை மணி நேரத்தில் நடுவில் இருக்கிற அந்த வீடு அகற்றப்படுகிறது. இப்போது வண்டி அந்த இதுக்குள்ளே போயிட்டு உள்ளே போய் தொலையிடுவதற்காக உள்ளே வண்டி போகிறது. பத்தி எடுத்து சூடத்தை பொருத்தி ஆரத்தி பண்ணுறாங்க. தண்ணி உள்ளே நுழைகிறது. போர் போடுறாங்க. அந்த ரிக் வண்டி போர் போடுகின்ற இயந்திரத்தோடு போர் போட்டு கொண்டிருக்கிறார்கள். போர் போட்ட உடனே தண்ணி சல்லுன்னு வருது. தள்ளி வந்த உடனே அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம். ஏன்னா அந்த மக்கள் 7 கிலோமீட்டர் போய் தான் தண்ணி எடுக்கணும். ஆனால் இப்போ தண்ணி நம்ம கண்ணு முன்னாடியே கிடச்சிச்சு, அந்த ரிக் வண்டி போட்ட உடனே தண்ணி கிடச்சிச்சேன்னு ஒரே சந்தோஷத்தில் மிதக்கிறாங்க. சந்தோஷத்தில் மிதந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ட்ரில் அந்த இதுக்குள் நிலத்திற்குள் சிக்கி விடுகிறது. சிக்கி விட்ட உடனே அப்போ அந்த அறிவழகன் சொல்கிறாரு, ஏண்டா இது எப்படா சிக்கிச்சு, இப்போ தண்ணி எடுக்கணுமே, இந்த ட்ரில் எடுத்தா தான் நமக்கு வந்து அந்த நீர் வரும், இந்த ட்ரில் எடுக்கலைன்னா தண்ணி வராதே என்று சொல்கிற போது அது சிக்கிக் கொள்கிறது. என்ன செய்வதென்று முழிக்கிறார்கள். திருச்செங்கோட்டையிலிருந்து ஓனர் ஃபோன் பண்ணுறாரு, என்னப்பா போர் போட்டிங்களா, ஆல்சாரில் போர் போட்டிங்களா அப்படின்னு. உடனே இல்லை
இங்கே வந்து ட்ரில்லு சிக்கிடுச்சு அப்படின்னு உடனே அங்கே உள்ளவர்களிடம் அவர் சொல்கிறார், நீங்கள் உடனே மாற்றுங்க, அடுத்த ஊருக்கு இன்னைக்கு நைட்டில் இருந்துட்டு நாளைக்கு வேற ஊருக்கு நீங்கள் போர் போட போயிருங்க அப்படின்னு சொல்கிறார். போர் போட சொல்லிருங்கன்னு சொன்ன உடனே அந்த ஊர் மக்களுக்கு தண்ணி இல்லாமல் போய்விடுகிறது. என்ன செய்வதென்று யோசிக்கிறாங்க, பதைக்கிறாங்க. அந்த நேரத்தில் அறிவழகனிடம் வந்து அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரியவர் வந்து தனியாக அழைச்சிட்டு போகிறார். ஐயா, 100 வருஷம் இந்த தண்ணிக்காக நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இப்போ தண்ணி வந்துருச்சு, ஆனால் இந்த ட்ரில்லை எப்படியாவது எடுத்துருங்க. இந்த ட்ரில்லை எடுக்கலைன்னா எங்களுக்கு தண்ணி கிடைக்காது. இந்த தண்ணி பஞ்சம் தீர்ந்த பாடு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, ஐயா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது என்கிறார் அறிவழகன். அப்போது அந்த பெரியவர் சொல்கிறார், எவ்வளோ அழகாக இந்த இடத்துல மைநுட்பமாக கேட்க வேண்டிய ஒரு இடம். இந்த தண்ணீருக்காகத்தான் நாங்கள் பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த தண்ணீர் இல்லைன்னா நாங்கள் செத்துப்போம், என் மக்கள் இங்கே உள்ள கிராமத்து மக்கள்லாம் செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே, இல்லையா முடியாது, அந்த ட்ரில்லை எடுக்க முடியாதியா, எங்களால் முடியாது, அது மாட்டிக்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பெரியவர் சொல்கிறார், நடுத்தர வயதில் உள்ளவர் சொல்கிறார், ஐயா எனக்கு 20 வயது மகள் ஒருவள் இருக்கிறாள், அவரிடம் அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். உடனே அறிவழகன், என்னையா அப்படி சொல்ற? எங்க பாடு திண்டாட்டம், நாங்க தண்ணீருக்காக அலைகிறோம், 7 வருஷமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த இருள் அவன் கைகளை பிடிச்சி எப்படியாவது நான் அனுப்பியாவது வைக்கிறேன். ஆனா எங்க மக்களுக்கு தண்ணி வேணும் என்கிறான். அந்த தண்ணி இல்லைன்னா இந்த ஊர் மக்கள், இந்த வாய்ப்பு போனச்சுன்னா காலகாலத்துக்கு தண்ணி கிடைக்காதியா. பாருங்க, தண்ணி கிடைப்பதற்காக தன் ஊர் மக்களுக்காக தன் மகளையே யாரோ ஒருவனுக்காக கொடுக்க அவன் ஆயத்தமாகிறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு தகப்பன் சாதாரணமா ஒரு சின்ன குண்டூசி பட்டா, மகள் மேல குண்டூசி பட்டாலே தாங்க முடியாதவன், நம்ம மக்களுக்கு தண்ணி கிடைக்கட்டுமே, தாகத்தை தீக்கட்டுமே. தண்ணீரின் மகத்துவம் அப்படியானது, தண்ணீரின் அருமை அப்படியானது. மகளையே அனுப்பி வைக்க துணிந்தான் அந்த தந்தை. எதற்காக? தன் மக்களினுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக. இப்படியான மனித உணர்வுகளை நுண்ணறிவு காலம் தரவே முடியாது, ஒரு சேட்சிபிட்டியால் கொடுக்கவே முடியாது. இப்படியான மனித உணர்வு மிக்க, மாந்தநேய அருமை மிக்க, கருணை நிறைந்த உணர்வுகளை ஒரு நாளத்திலும் எழுதவே முடியாது. பெரும் ஆழத்தில் இருக்கக்கூடிய படைப்பு மனதை எல்லா காலத்திற்கும் படைப்பாளனால் மட்டுமே, அவன் பெரும் மனதால் மட்டுமே தர முடியும். படைப்பாளனால் மட்டும்தான் எல்லார் மனக்குளத்திலும் கல்லறிய முடியும். ஏஐயினுடைய செயல்பாடு, கட்டுரை தயாரிக்கலாம், விவரம் தெரிந்து கொள்ள, தொழில்நுட்பம் செய்து கொள்ள எல்லாம் செய்யலாம். ஆனா ஏஐயால் மனித உணர்வு மிக்க, மானுட நேயமிக்க, பார்த்து கேட்ட கதைகளை, பார்த்து சொன்ன தகவல்களை ஒரு நாளும் இந்த நுண்ணறிவு காலம் தரவே முடியாது. டெக்னாலஜி தாண்டி பெருமூளை படைத்தவன் மனிதன். எந்தெந்த விஷயத்திற்கு டெக்னாலஜி பயன்படுத்த வேண்டுமோ அதற்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். ஒரு காலத்தில் 6 மணிக்கு மேலே துணி துவைக்கக்கூடாது, நாங்கள் துணி தைக்கக்கூடாது நாங்கள். ஆனால் பாருங்கள், 200 வாட்ஸ் பல்ப் வந்துச்சு. என்ன ஆச்சு? காலத்தின் சுழற்சி மாறுச்சு. 200 வால்ட் பல்ப் எரியுது, மில்லு ஓடுது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் மட்டும் இல்லை, 24 மணி நேரமும் ஓடிக்கொண்டு இருக்கிறது. தீச்சட்டி எடுத்துக்கொண்டு போனாங்க மயானக்கரைக்கு. எதற்காக? அந்த உடலுக்கு நெருப்பூட்டுவதற்காக. இன்று அப்படி அல்ல. கொண்டு போன அடுத்த நிமிஷமே மின்மயானத்தில் தன்னுடைய சாம்பலை கொடுத்து விடுகிறார்கள். நாம் நின்ற இடத்திலேயே நின்று கொண்டு இருக்க முடியாது. காலம் மாற மாற நம் கால்கள் புதிய இடத்திற்கும் டெக்னாலஜிக்குள் முன்னேற வேண்டும். முன்னோக்கி போக வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஆனால் வலது கையில் தொழில்நுட்பமும் இடது கையில் மக்களால் அறம் வளர்த்த இலக்கியமும் கொண்டு சென்றால் மட்டும்தான் மனிதம் என்ற எல்லைக்கோட்டை தொட முடியும். அதற்கு வாசிப்பும் புத்தக நேசிப்பும் எப்போதும் இருக்க வேண்டும். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும்
நன்றி கூறிக்கொண்டு, கடல் கண்டு மலை கண்டு பயன் கொண்ட தமிழ்நாடு வாழ்க, களங்கண்டு கலை கண்டு கவின் கொண்ட தமிழ்நாடு வாழ்க, உடல் கொண்டு உரங்கொண்டு உயர்வாண்ட தமிழ்நாடு வாழ்க, உளமாண்டு உலகாண்டு புகழாண்ட தமிழ்நாடு வாழ்க, திடங்கொண்டு திசை கண்டு திருக்கொண்ட தமிழ்நாடு வாழ்க, தினமென்றும் மரம் கொண்ட முறை கண்ட தமிழ்நாடு வாழ்க, மடங்கொன்றும் மதிகொண்டு மரம் கொண்ட தமிழ்நாடு வாழ்க, மறந்தென்றும் துயர்தந்து மனங்கொள்ளா தமிழ்நாடு வாழ்க என்று கூறி வாய்ப்பளித்து என்னுடன் வந்த அனைத்து என்னுடைய அண்ணன்மார்களுக்கும் என்னுடைய நண்பருக்கும் நன்றி கூறிக்கொண்டு, இந்த சிறப்பான வாய்ப்பை தந்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் எங்கள் மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.